குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவியில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு நீடித்திருக்கிறது. அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? பூங்குழலி, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி ஆகிய அருவிகளில் வெள்ளப்பெருக்கானது கட்டுக்கடங்காத வெள்ளப்பெருக்காக காட்டாற்று வெள்ளமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் அங்கிருந்த பாலத்திலிருந்து உள்ள தடுப்பு கம்பிகள் மற்றும் நடைபாதை கற்கள் ஆகியவை மிகுந்த சேதமடைந்தன. மேலும் மேலிருந்து அதிகப்படியான நீர்வரத்து இருந்ததால் மரக்கட்டைகள், கற்கள் ஆகியவை அடித்து வரப்பட்டு குற்றால அருவியில் விழுந்தது. மேலும் நேற்று யானை ஒன்றும் இந்த அருவி பகுதியில் கரை ஒதுங்கியது. அருவியிலிருந்து 200 மீட்டர் தூரத்தில். இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் தற்போது 3வது நாளாக அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு என்பது நீடிக்கிறது. நேற்று முன்தினம் இருந்தது போல் இல்லாமல் இன்று சற்றே குறைந்திருந்தாலும் இந்த நீர்வரத்தான மிகுந்த காட்டாற்று வெள்ளமாகவே கருதப்படுகிறது. மேலும் இந்த அருவி பகுதிக்கு அருகே செல்வதற்கு கூட தற்போது முடியாத சூழல் மேலும் 3வது நாளாக தொடர்கிறது. ஏற்கனவே 3 நாட்களாக அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை வர செல்லக்கூடிய பக்தர்கள் குற்றாலத்தில் புனித நீராடிவிட்டு செல்வது வழக்கம். ஆனால் இந்த பகுதியில் 3 நாட்களாக தொடர் தடையின் காரணமாக வாகனங்கள் கூட உள்ளே அனுமதிக்க முடியாத சூழலில் தான் அருவி பகுதியானது காணப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தடையானது அருவியில் இருந்து நீர் குறைந்த பின்பு அருவி பகுதியில் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், மேலும் நடைபாதை கற்கள் உள்ளிட்டவை சேதமடைந்ததை புதுப்பித்த பின்னரே இந்த பகுதியில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படலாம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அந்த அருவியினுடைய நீர் வரத்து தற்போது லேசாக குறைந்திருந்தாலும் மழையின் அளவு இன்று காலையிலிருந்து மிக குறைந்துள்ளதால் அருவியின் வரக்கூடிய நீர் வரத்தும் குறையலாம் என்று கருதப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தர மகேஷ்.